என்னை பார்க்க வேண்டுமென்று நீங்கள் சொன்னதாக கணக்கு பிள்ளை சொன்னார். ஆமாம், நான் தான் வர சொன்னேன். பார்த்த நாட்கள் ஆகிவிட்டது. என் கல்யாணத்திற்கு நீ செய்த உதவியை என்னால் மறக்கவே முடியாது. நான் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. நீங்கள் தான் மிகைப்படுத்தி சொல்கிறீர்கள் அம்மா. இது உன் தன்னடக்கத்தை பிரதிபலிக்கின்றது. அன்றிலிருந்தே உனக்கென்று பிரத்யேகமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்தா, இதை வைத்துக்கொள். இதெல்லாம் எனக்கு எதற்கு? இதை பெரும் தகுதியோ அருகதையோ எனக்கு கிடையாது. சிறுபிள்ளைத்தனமாக பேசாதே. இப்பொழுது நான் அணிந்து கொள்ளவில்லையா? உனக்காவது ஒரு ஸ்திரமான வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு அதுவும் இல்லாமல் இருந்தேன். என் நிலை உனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இதை மறுக்காமல் வாங்கிக்கொள். நீயும் கதிரேசனும் மிகவும் உண்மையானவர்கள், தூய்மையானவர்கள். அதற்கு ஒரு அங்கீகாரம் என்று இதை வைத்துக்கொள். இதை ஒரு முதலாளி தொழிலாளி என்ற விதத்தில் இல்லாமல் ஒரு தோழி என்ற முறையில்தான் நான் உனக்கு கொடுக்கிறேன். இதை அணிந்து கொள். ஆண்டாள், வாருங்கள் அப்பா, வாருங்கள் பட்டர் சுவாமிகளே. என்ன புனிதா, எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன் அம்மா. சரி, நான் புறப்படுகிறேன். புனிதா, கதிரேசனை விசாரித்ததாக சொல்லம்மா. அவசியம் சொல்கிறேன், வருகிறேன். உட்காருங்கள் அப்பா, உட்காருங்கள் அம்மா, உட்காருங்கள் சுவாமிகளே. ஆண்டாள், என்னை மன்னித்து விடம்மா. என்னப்பா நீங்கள் என்னிடம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கொண்டு? இல்லை ஆண்டாள், உன்னுடைய ஈகை குணத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அன்று ஏதேதோ உனக்கு அறிவுரை சொல்லிவிட்டேன். உனக்குள் இருக்கும் பரந்த மனப்பான்மையை நான் பார்க்க தவறிவிட்டேன். ஏனென்றால் என்னுடைய சிந்தனை, செயல்பாடு இதை வைத்து உன்னை தவறாக எடை போட்டுவிட்டேன். உண்மை தெரிந்ததும் நாங்கள் பெரிதும் வருந்தினோம். உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டால்தான் மனம் சமாதானம் அடையும் என்பதால் உடனே உன்னை பார்க்க வந்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் அடியேன்தான் காரணம். நான் தான் அவசரப்பட்டு உன் எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் இவர்களிடம் ஏதேதோ சொல்லிவிட்டேன். நீ என்னையும் வேண்டாம், நீங்களும் மன்னிப்பு அது இது என்று சொல்லிவிடாதீர்கள். இப்பொழுதுதான் உண்மையை உணர்ந்து விட்டீர்களே, அதுவே எனக்கு போதும். நமஸ்காரம். அனைவருக்கும் வந்தனம். வந்தனம் சுவாமி. உட்காருங்கள், உட்காருங்கள். நீங்கள் கூறும் அதே நிலையில்தான் அடியேனும் இருக்கிறேன். உங்கள் மகளை நானும் தானே சரிவர புரிந்து கொள்ள தவறிவிட்டேன். எப்படியோ உன் பணி சிறப்பாக நடைபெற வேண்டும். நீ தொடர்ந்து பல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை தந்தையே, இதற்கு மேல் ஆண்டாள் ஜமீன் பொறுப்பை தொடர்வது சரிவராது. ஏன் கூரேசா, ஏன் அப்படி சொல்கிறாய்? நான் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாததால் என் மீது கோபமா? இல்லை தந்தையே, உங்கள் மீது அடியேன் ஏன் கோபித்துக் கொள்ள வேண்டும்? பொறுப்பு என்று வந்துவிட்டால் சில முடிவுகளை, சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கும். அது சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் திகழும். இதனால் சில தவறான அபிப்பிராயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு சில பொறுப்புகளும் கடமைகளும் ஒரு சிலருக்கு தான் பொருந்தும், அவர்களுக்கு தான் ஒதுக்கப்பட வேண்டும். ஆண்டாள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது தற்காலிகமானது. அடியேன் ஊரில் இல்லாததாலும் வேறு ஒருவரை நியமிக்க நேரமின்மை காரணமாகவும் இவளை பார்த்துக் கொள்ளச் சொன்னேன். ஜமீன் பொறுப்பு ஆண்டாள் மீது திணிக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். ஆண்டாளுக்கென்று தனிப்பட்ட பொறுப்புகள் அகத்தில் உள்ளன. அதை கவனிக்கவே இவளுக்கு நேரம் போதாது. இதில் ஜமீன் பொறுப்பு நிச்சயம் சுமையாகத்தான் இருக்கும். இவர் கூறுவது சரியே. எனக்கும் குடும்பத்தை சரிவர நடத்தி செல்வதில்தான் நாட்டம் அதிகம். பெண்களுக்கு அதுதானே ஒரு முக்கியமான பொறுப்பு. அதனால் விரைவில் ஜமீன் பொறுப்புகளையும் நிர்வாகத்தையும் பார்த்துக்கொள்ள
ஒரு மேலாளரை நாம் நியமிப்பதுதான் நல்லது. அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு உகந்த ஒருவரை விரைவில் தேர்ந்தெடுங்கள். கூரேசா, எல்லாவற்றிலிருந்தும் அடியேன் விடுபட நினைத்தால் என் பொறுப்பை மேலும் அதிகரிக்கிறாயே. சுமையை இறக்கி வைக்கலாம் என்றால் அதனை கூட்டுகிறாயே. ஜமீன் பொறுப்பினை ஏற்க நம்பிக்கையான ஒரு ஆள் கிடைக்க வேண்டும். பார்ப்போம். போய்விட்டதடி, போய்விட்டது. நீ ஆசி ஆசையாக என்னிடம் கொடுத்தனுப்பிய வளையல், அதை தொலைத்து விட்டேனே. என்ன தஞ்சா, தனியாக அமர்ந்து என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு தெரிந்தவரை திருக்கட்சிதான் வரதனிடம் பேசுவார், அவரும் பதிலளிப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னிடமும் பேசுகிறாரா? உங்கள் அஜாக்கிரதையை நினைத்துதான் நான் நொந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு எளிதாக வளையல் காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிட்டீர்கள். சரி, நான் என்ன வேண்டுமென்ற செய்தேன்? அதுதான் சொன்னேனே, என் தலையை அடக வைத்தாவது உன் வளையல்களை செய்து தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அதையே யோசித்துக் கொண்டிருந்தால் எப்படி தஞ்சா? உங்களுக்கு என்ன, சுலபமாக சொல்லிவிட்டீர்கள். அம்மா அதை பற்றி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அந்த குற்ற உணர்வே என்னை உறக்கமில்லாமல் செய்துவிட்டது. தஞ்சா, இங்குதான் இருக்கிறாயா? உன்னைதான் தேடி வந்தேன். இப்பொழுதெல்லாம் உங்கள் இருவரையும் சேர்ந்துதான் பார்க்கிறேன். பட்டு இருக்கும் இடத்தில் தஞ்சாவும் இருக்கிறாள், தஞ்சா இருக்கும் இடத்தில் பட்டுவும் இருக்கிறாள். என்ன ஒரு ஒற்றுமை! சரி தஞ்சா, உனக்கு ஆசையாக செய்து போட்டேனே அந்த வளையல்கள், அதை என் சிநேகிதி புஷ்பவல்லியிடம் காண்பிக்க வேண்டும். அன்று தட்டானிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவளும் அருகே இருந்தாள். வளையல்களை பார்த்தவள் இதே போல் நானும் செய்து கொள்ளப் போகிறேன் என்றாள். நான் என் மாற்றுப் பெண்ணுக்காக செய்தது இது, இன்றே இதை அவளிடம் கொடுக்க வேண்டும், அதனால் இப்பொழுது இதை உன்னிடம் கொடுக்க இயலாது என்று சொல்லிவிட்டேன். அவளும் அசலூர் செல்வதால் பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னாள். வரும் வாரம் வர இருக்கிறாள். அப்பொழுது அதை அவளுக்கு காண்பிக்க வேண்டும். நான் மறந்து விடுவேன், அதனால்தான் இப்பொழுதே உன்னிடம் தெரிவித்து விட்டேன். அவள் வரும்பொழுது வளையல்களை எடுத்து வைத்துக்கொள். இல்லை இல்லை, அன்று அதை உன் கையில் போட்டுக்கொள். காந்திமதி, இதோ வருகிறேன் சுவாமி. பகவானுக்கு சேவை செய்ய பல ஜென்மங்கள் வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்திருக்க வேண்டும். நம் கையில் என்ன இருக்கிறது? அனைத்தும் பகவானின் கருணை. நமஸ்காரம். நமஸ்காரம் தாயே. எப்பொழுது வந்தீர்கள்? சற்று முன்புதான் வந்தேன் தாயே. ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு என்ன, வரதனின் அனுகிரகத்தால் சுகமாக இருக்கிறான். சுவாமிகள் இன்று எங்கள் அகத்தில்தான் அமுது செய்ய வேண்டும். நொடி பொழுதில் தயார் செய்து விடுவேன். இல்லை காந்திமதி, அவருக்கு ஏதோ அவசர பணி உள்ளதாம். நம்மை பார்த்து பிரசாதத்தை கொடுத்து செல்ல வந்துள்ளார். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். என்ன தஞ்சா, உன் முகம் சற்று வாட்டமடைந்துள்ளது. சோர்வாகவும் இருக்கிறாய். ஏதாவது மன உளைச்சலா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அப்படி ஏதாவது இருந்தால் இவரிடம் தெரிவித்து விடு. இவரோ வரதனிடமே நேரடியாக பேசுபவர். உனக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்து விடலாம். அப்படியெல்லாம் இருக்காது தாயே. சோமயாஜியைப் போல் ஒரு மாமனார், உங்களைப் போன்று ஒரு மாமியார், ராமானுஜனைப் போல ஒரு அகத்துக்காரர் அமைந்துள்ள போது தஞ்சாவிற்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது? தஞ்சா, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே.
உனக்கு யார் மூலமாவது தீங்கோ அல்லது கவலையோ ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதிலிருந்தும் அந்த வரதன் உன்னை காப்பாற்றுவான். யார் யார் மனதில் என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்று அவனுக்கு தெரியாதா என்ன? என்ன பட்டுமாமி, அடியன் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒன்று, நீங்கள் வேறொரு விஷயத்தை குறிப்பிட மறந்து விட்டீர்கள். என்ன அது? தஞ்சாவிற்கு நல்ல மாமனார் மாமியார், நல்ல அகத்துக்காரர் அமைந்தது போல் நல்ல சீதன விளையாட்டையும் அமைந்துள்ளாள். இந்த பட்டுவை குறிப்பிட மறந்து விட்டீர்களே. மறக்கக்கூடியவரா நீங்கள்? சரி, அது போகட்டும். இன்று காஞ்சிபுரத்தில் வரதனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதை சோமயாஜியிடமே கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் இதை பிரத்யேகமாக உன்னிடமே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் காத்துக் கொண்டிருந்தேன். நீ ராமானுஜனின் தர்மபத்தினி ஆயிற்றே, அதற்காகத்தான் இந்த தனி உபச்சாரம். இந்தா, இதை பெற்றுக்கொள். தாயே, இது உங்களுக்கு. தஞ்சா, வரதன் என்றென்றும் உன்னை ரட்சிப்பான். உன் எல்லா குறையும் தீரும். சற்று பொறு தஞ்சா. இங்கேயே ஸ்வீகரிக்க வேண்டாம். உள்ளே சென்று ஆற அமர ஸ்வீகரித்துக்கொள். நீ ஸ்வீகரித்த பின் பட்டுமாமிக்கும் கொடு. ஏனென்றால் கோயிலிலேயே இருந்தவர். கோயில் பிரசாதம் என்றால் அவருக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். சரி, அடியேன் புறப்படுகிறேன். வாருங்கள். காந்திமதி, சுவாமியை வழி அனுப்பிவிட்டு வருகிறேன். சரி சுவாமி. என்ன தஞ்சா, உன் முகமே காட்டி கொடுத்து விடும் போல இருக்கிறது. கவலை என்பது மனதில் இருக்க வேண்டும், முகத்தில் பிரதிபலிக்க கூடாது. இப்பொழுது என்னையே எடுத்துக்கொள். என் முகத்தில் ஏதாவது தெரிகிறதா? அந்த திருக்கச்சி நம்பிகளை பார், உன்னை பார்த்ததுமே புரிந்து கொண்டார். நல்ல வேளை, காந்திமதி மாமிக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. சரி சரி, அது என்ன, அந்த பிரசாதத்தில் அப்படி ஒரு விசேஷம்? எனக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். காஞ்சி வரதன் கோவில் பிரசாதம் மிகவும் பிரசித்தி. சீக்கிரம் ஆகட்டும். இது என்ன? இது என்னுடைய வளையல்கள். ஏன் மாமி, இதை உங்களிடம் தானே கொடுத்தேன். நீங்களோ தொலைத்து விட்டதாக சொன்னீர்கள். பின் இது எப்படி இங்கு? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. நான் உங்களிடம் கொடுத்த வளையல் திருக்கச்சி சுவாமிகள் கைக்கு எப்படி போயிற்று? ஒருவேளை என் மனக்குமரலை புரிந்து கொண்டு அந்த வரதனே பிரசாதத்தை வளையல்களாக மாற்றிவிட்டாரா? இருக்கும் இருக்கும். நீ ஆதிகேசவ பெருமானிடம் முறையிட்டாய். அதுதான் உன் வளையல் உன்னிடமே வந்து சேர்த்து விட்டது. இது நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பார்க்க கூடாது என்பார்கள். நீயும் வளையலில் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்காதே. போ, போய் பெட்டியில் பத்திரமாக வை. இன்னும் என்ன யோசனை? எடுத்துக்கொண்டு போ. இரு. இப்பொழுது போ. நான் புடவைக்காரனிடம் கொடுத்த வளையல் திருக்கச்சி நம்பிகளின் கைகளில் எப்படி போய் சேர்ந்தது? புரியாத புதிர் என்பது இதுதானோ? ஒன்றும் புரியவில்லையே.
எல்லாம் பெருமாளுக்கே. காப்பாற்றி விட்டாயப்பா, நன்றி. கோவிந்தா, நீ இப்பொழுது சொன்னாயே அந்த ஸ்லோகம் எந்த வேதாந்த பாடத்தில் உள்ளது? இஸ்லோகம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் சாண்டல்ய வித்தையில் உள்ளது. கோவிந்தா, மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை சொல்லேன். சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானித சாந்த உபாஷீத. இதன் பொருள், படைப்பு இருப்பு அழிவுகளுக்கு பிரம்மமே ஆதாரமாக இருப்பதால் இவை அனைத்தும் பிரம்மமே. எனவே அமைதியுடன் அதை உபாசனை செய்ய வேண்டும். அந்த பிரம்மமே நம் உள்ளே வீற்றுள்ள ஆத்மா. அது அனைத்தைக் காட்டிலும் நுண்ணியதாகவும் அதே சமயத்தில் மிக பெரியதை விட பெரியதாகவும் இருக்கிறது. அருமையாய் விளக்கின கோவிந்தா. சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரும் மற்றொரு வாக்கியத்தையும் கூறுகிறேன், கேள். சதேவ சோமேதம் அக்ரஹாசித். அதாவது, குழந்தாய், படைப்பிற்கு முன் இவ்வுலகம் இரண்டற்றதாக சத்தாக இருந்தது என்கிறது. மேலும் ஏகமே வாத்வீதியம் பிரம்ம, அதாவது பிரம்மம் ஒன்றே ஆகும், இரண்டற்றதாகும். கோவிந்தா, கோவிந்தா, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நீ? கீர்த்திவாசா, நான் உன்னிடம் பிறகு உரையாடுகிறேன். நீ புறப்படு. சரி கோவிந்தா, நான் போய் வருகிறேன். ராமானுஜா, சொல்லுங்கள் அண்ணா. நான் முன்பே ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்டுவிட்டேன். என்ன பாடம் பற்றி பேசினாய் இப்போது? அண்ணா, அது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். வாக்கியம் சரி, அதன் பொருள் என்னவென்று கூறினாய்? ஏகமே வாத்வீதியம் பிரம்ம, அதாவது பிரம்மம் ஒன்றே ஆகும். சோமயாஜியா? ஆமாம் சுவாமி. சோமயாஜியின் அகத்திலிருந்து யார் இந்த வளையல்களை உங்களுக்கு கொடுத்தார்கள்? அவர் வீட்டில் சீதன வெள்ளாட்டியாக ஒரு மாமி இருக்கின்றாரே, அவர் பெயர் கூட பட்டு. என்ன 10ஆம் வகுப்பு சேர்த்து விடுங்களேன் ப்ளீஸ்.